பட்டியலின மக்களுடைய அரசியல் அதிகாரம், சமூக அதிகாரம், பொருளாதார அதிகாரம், இன்னும் இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதிலெல்லாம் எங்கெல்லாம் லேக் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேச வேண்டியது. ஆனால் நம்ம அதெல்லாம் பேசலை. தலித்துகளினுடைய அன்றாட சிவில் வாழ்க்கையை தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். அந்த சிவில் வாழ்க்கையில பிறப்பு இறப்பு சார்ந்து இவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடுகள் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை வந்து நம்ம எட்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்க வந்து அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அந்த கோயில். இப்போ வந்து அந்த அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்து வன்னியர்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்குது. அந்த அந்த ஊர்ல தான் இப்போ அந்த பிரச்சனை நடந்திருக்கு. எத்தனை கோயில் வந்து இதை அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை கோயில் வந்து சேரிகள்ல இருக்கு? அறநிலையத்துறையினுடைய கீழ் கோயிலுக்கு வரணும்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து பத்து இருக்கணும். அந்த சொத்து பத்து வந்து அதிகரிக்கிறப்போ அரசினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே அந்த கோயில் வந்து வருது. இப்போ இது வந்து அந்த வன்னியர்கிட்ட இப்போ அங்க ஒரு பொருளாதாரம் சாத்தியமானதால தானே அங்க ஒரு அந்த அறநிலையத்துறையின் கீழ் அங்க ஒரு கோயில் வந்திருக்கு. இப்ப எத்தனை சேரிகள்ல, எத்தனை காலனி பகுதிகளில், எத்தனை தலித்து குடியிருப்புகள்ல இந்த அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய கோயில் வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் கேள்விக்குறி.